சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் தற்பொழுது பாஜகவினர் மாணவி பாதிக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மாணவிக்கு நீதி கேட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்து வருகிறார். ராஜ்குமார், பாஜகவின் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்த விவரங்கள் என்னென்ன? பூங்குழலி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக கண்டன அறிக்கையும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசை கண்டித்தும் அதே போன்று இந்த நடவடிக்கைக்கு இந்த சம்பவத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பல்கலைக்கழக வளாகத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பதாகவும், மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் திமுகவை சார்ந்தவராக இருக்கிறார் என்றும், இதில் நியாயமான விசாரணையும் நீதியும் வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.